Good morning students. Today our 12th standard chapter name complex number exercise 2.8 la 4th sum. If 2 cos alpha equal to x plus 1 by x and 2 cos beta equal to y plus 1 by y, show that subdivision 1 x by y plus y by x equal to 2 into cos alpha minus beta prove பண்ணும். In first one கொடுத்திருக்க informations solutions let 2 cos alpha equal to x plus 1 by x. LCM எடுத்தனா 2 cos alpha equal to denominator 1 இருக்கும். LCM பண்ணும்போது denominator multiplication பண்ணா 1 into x a cross multiplication x into x square and cross multiplication plus 1 1s are 1. இந்த x denominator இருக்கு, divider இருக்கு, left hand side வந்துச்சுன்னா multiplications, therefore 2x cos alpha equal to x square plus 1. இந்த entire term அப்படியே அங்கே கொண்டு போனால் plus minus மாறிடும், therefore 0 equal to x square minus 2x cos alpha plus 1. All right பண்ணா first one x square, second one minus 2 into cos alpha x plus 1 equal to 0. The equation number 10th standard la algebraic quadratic equations, that is in factorize. Formula method Minus b plus or minus root of b square minus 4ac by 2a x value equal to, since a value equal to 1 x square coefficients, b value equal to x square coefficient entire term minus 2 cos alpha and c value equal to last value 1. apply பண்ணா x equal to minus b, already minus இருக்கு, minus minus plus ஆகிடும், 2 into cos alpha plus or minus root of b square na minus 2 cos alpha whole square, symbol minus 4 into a க்கு value 1 c க்கு value 1 divided by 2 into a value equal to 1, x equal to 2 cos alpha plus or minus root of இந்த square first term common, second term common, minus 2 square பண்ணா plus 4, cos square பண்ணா cos square alpha, multiplication பண்ணா minus 4, 4 1s are 4 தான், denominator value equal to 2, x equal to 2 cos alpha plus or minus root of. Students ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக 4 இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் நான் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்காக நான் மைனஸையும் காமனாக எடுத்துடுறேன். அப்போ மைனஸ் 4 காமனாக எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் ஈக்குவல் டு இந்த காஸ் ஸ்கொயர் நமக்கு மைனஸ் ஆகிடும், இந்த minus 4 நமக்கு ப்ளஸ் ஆகிடும். 4 காமனாக எடுத்துட்டேன், மைனஸ் காமனாக எடுத்துட்டேன்னா ஃபஸ்ட் ஒன் இந்த 1, நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைட் பை 2, எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் 4க்கு ரூட் எடுத்திங்கன்னா 2 root of மைனஸ் அப்படி இருக்கும் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைட் பை 2. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் டீட்டா. அதான் யூஸ் பண்ணிப்போம், சின்ஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக சைன் ஸ்கொயர், அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு பதிலாக எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 மைனஸ் இந்த வேல்யூக்கு நம்ம அப்ளை பண்ணோம் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயருக்கு சைன் ஸ்கொயர், அப்போ நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா டீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபான்னு இருக்குது, ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் பண்ணிடலாம் பை 2. ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருக்கிறதால நம்ம இமேஜினரி பார்ட் வேல்யூ ஐன்னு சிம்பிள் பண்ணணும், therefore 2 cos alpha plus or minus 2 into I இருக்கிறதால கேன்சல் பண்ணிடலாம், ரூட்டை I மைனஸ் இருக்கிறதால I ரூட்டை கேன்சல் பண்ணால் பேலன்ஸ்
sin alpha divided by 2. 2 கம்மி எடுத்துடலாம். x equal to 2 into 2 கம்மி எடுத்துடலாம். பேலன்ஸ் cos alpha plus or minus I sin alpha divided by 2. 2 cancel பண்ணால் x value equal to cos alpha plus or minus I sin alpha. நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துப்போம். therefore x value equal to cos alpha plus I sin alpha. Students, 3 once again நம்ம இந்த 2 cos beta equal to y by y plus 1 by y போடணும். சேம் மெத்தட். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த என்டையர் டேர்ம் அப்ளை பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இங்கே போயிட்டு நம்ம y equal to அப்ளை பண்ணிடலாம். சிமிலர்லி எக்ஸுக்கு பதிலாக y equal to cos ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டா ப்ளஸ் I sin பீட்டா, தட் இஸ் y value equal to. கொஷின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கொஷின் நம்மளுக்கு x by y plus y by x equal to 2 into cos alpha plus பீட்டான்னு ப்ரூஃப் பண்ணணும். ப்ளஸ் இல்லை மைனஸ் x வேல்யூ நம்ம x equal to cos alpha plus I sin alpha எப்படி பண்ணலாம் கேட்டினா e power I alpha. y value equal to cos beta plus I sin beta implies e power I beta எயிட் பண்ணலாம். நம்ம இப்போ அப்ளை பண்ணாங்க என்ன வரும் கேட்டினா, சின்ஸ் x வேல்யூ ஈக்குவல் டுங்க எக்ஸோட வேல்யூ e பவர் I ஆல்ஃபா பை ஒய்யோட வேல்யூ ஈக்குவல் டு e பவர் I பீட்டா. ஸ்டூடெண்ட்ஸ், பேஸ் ஈக்குவலாக இருக்குது, டிவைட் இருந்துச்சுன்னா நம்ம பவர் மைனஸ் பண்ணுவோம். அப்போ e பவர் I ஆல்ஃபா மைனஸ் I பீட்டா. ஐயை காமன் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் I சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு ரைட் பண்ணலாம். இந்த வேல்யூ மட்டும் இருக்குது x பை ஒய். அது y பை எக்ஸ் இருந்துச்சுன்னா y பை எக்ஸ் ஈக்குவல் டு சேம் தான் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இந்த ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் I சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 1. கொஷினில் ரெண்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது ஈக்குவேஷன் 1 + 2 ஆட் பண்ணால் x பை y ப்ளஸ் y பை எக்ஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் I சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. நான் கீழே போகிறேன் ப்ளஸ் போட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் I சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஆட் பண்ணால் இந்த ப்ளஸ் சைனும் இந்த மைனஸ் சைனும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் 2 ஆட் பண்ணால் 2 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, தட் இஸ் x by y plus y by x ஓட வேல்யூ ஈக்குவல் டு 2 cos alpha minus beta, hence proved. Substitution 2, same question. Substitution 2, xy minus 1 by xy equal to 2i into sin alpha plus beta. நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். we know that x ஓட வேல்யூ ஈக்குவல் டு cos alpha plus I sin alpha. இது நம்ம e பவர் I ஆல்ஃபா பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் y ஈக்குவல் டு cos beta plus I sin beta implies e பவர் I beta. இப்போது எக்ஸுக்கு வேல்யூ ஒய்க்கு வேல்யூ அப்ளை பண்ண கண்டிஷனில் e பவர் I ஆல்ஃபா மல்டிப்ளிகேஷன் e பவர் I beta ஈக்குவல் டு பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் பவர் ஆட் பண்ணும். அப்போது e பவர் I ஆல்ஃபா ப்ளஸ் I பீட்டா. e பவர் ஐயை காமன் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. 3 ஒன் செகண்ட் இந்த e பவர் I டீட்டாவை e பவர் I இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை நம்ம காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா
ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு ரைட் பண்ணலாம். இது நமக்கு என்னது எக்ஸ் அண்ட் ஒய். அதுவே ரெசிப்ரோக்கலாக இருந்துச்சுன்னா சிமிலர்லி 1/x/y இருந்துச்சுன்னா சேம் தான் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த கொஷின் நம்மளுக்கு ரெண்டு டேர்மையும் சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. therefore xy minus 1/xy equal to in equation number 1 in equation number 2 சப்ராக்ஷன் பண்ணால் ஃபஸ்ட் வேல்யூ cos alpha plus beta plus I sin alpha plus beta minus இந்த term cos alpha plus beta minus I sin தெரியாது கீழே போகிற minus I sin alpha plus beta. Students the first term write பண்ணிக்கலாம் cos alpha plus beta plus I sin alpha plus beta. இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷனில் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த காசும் இந்த மைனஸ் காசும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு ப்ளஸ் ஐ சைன் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் ஐ சைன் இருக்குது. ஆட் பண்ணால் 2i sin alpha plus beta, that is LHS equal to RHS, hence proved. இதான் ப்ரூவ் பண்ணணும். xy minus 1/xy equal to 2i into sin alpha plus beta, hence proved. Fourth sumல subdivision 3 we know that already போட்டிருக்கோம். x ஓட value equal to cos alpha plus I sin alpha. இதை நம்ம எப்படி ரைட் பண்ணி கொடுத்தோம்னா e power I alpha. next y equal to cos beta plus I sin beta. இதை e power I beta ரைட் பண்ணிருப்போம். இப்போ நம்ம அப்ளை பண்ண எக்ஸுக்கு வேலை அப்ளை பண்ணால் x வேல்யூ ஈக்குவல் டு e power I alpha பவரில் எம்முக்குறதால ஹோல் பவர் m டிவைட் பை y வேல்யூ ஈக்குவல் டு e power I beta பவரில் n. இந்த பவர் உள்ளே கொண்டு வந்தோம்னா e power I m alpha divided by e power I n beta. பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவர் மைனஸ் பண்ணணும், ஏன்னு கேட்டால் டிவைடில் இருக்குது. அப்போது e power I m alpha minus I n beta. I காமன் எடுத்துட்டோம்னா therefore e power I into m alpha minus n beta, x power m y power n. இந்த டேர்ம் நம்ம 3 months இதை மாதிரி மாற்றணும். cos theta வேல்யூ m alpha minus n beta plus I sin m alpha minus n beta, that is x power m y power n ஓட வேல்யூ ஈக்குவேஷன் நம்பர் 2. அது ரெசிப்ரோக்கலாக மாற்றுச்சுன்னா சிமிலர்லி y power n by x power m same cos m alpha minus n beta. இந்த ப்ளஸுக்கு அப்ளை பண்ண போகிறோம், மைனஸ்னு sin m alpha minus n beta ஈக்குவேஷன் நம்பர் 2. கொஷின் நம்ம கண்டிஷனில் ரெண்டு டேர்ம் என்ன பண்ணணும் சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் 1 minus 2 implies the first one left hand side value x power m y power n minus y power n by x power m equal to first equation cos m alpha minus n beta plus sin m alpha minus n beta. சப்ராக்ட் பண்ண போகிறோம் மைனஸ் இன்ட்டு இங்கே n டேர்ம் செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் cos m alpha minus n beta minus I sin m alpha minus n beta. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ரைட் பண்ணிடலாம்.
இல்லைனா இந்த உள்ளே கொண்டு போனால் மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். டைம் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே மல்டிபிகேஷன் பண்ணால் ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. therefore 2i sin m alpha minus n beta x power m y power n minus y power n x power m equal to 2i sin into m alpha minus n beta, hence proved. Fourth sum, fourth subdivisions, we know that நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். x value equal to cos alpha plus I sin alpha. இதை நம்ம e power I alpha இட் பண்ணலாம். y equal to cos beta plus I sin beta. இதை நம்ம e power I beta இட் பண்ணலாம். கொடுத்துரு கொஷின் கண்டிஷனில் x power m into y power n equal to x value equal to e I alpha m whole power m into y value e power I beta whole power n. n m உள்ள கொண்டுனா e power I m alpha into e power I n beta. பேஸ் ஈக்குவல் சின்ன பவர் ஆட் பண்ணிடலாம். அப்போ e I into m alpha plus n beta. 3 1 செகண்ட் எப்படி ஆட் பண்ண கேட்டனா x power m into y power n equal to cos m alpha plus n beta plus I sin m alpha plus n beta write பண்ணலாம். equation number 1, that is x power m y power n. அது ரெசிப்ரோக்கலாக மாற்றினா கான்ஜுகேட். சிமிலர்லி 1 by x power m into y power n சேம். இங்கே ப்ளஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் பண்ணணும். cos into m alpha plus n beta ப்ளஸ் நம்ம மைனஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். மைனஸ் sin into m alpha plus n beta ஈக்குவேஷன் நம்பர் 2. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ரெண்டு டைம் என்ன பண்ணணும், அடிஷன் பண்ண போகிறோம். therefore ஈக்குவேஷன் நம்பர் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 implies x power m into y power n plus 1 by x power m into y power n equal to first term cos m alpha plus n beta plus I sin m alpha plus n beta. addition symbol போடணும். இங்கே கீழே போடுறோம் plus cos m alpha plus n beta minus I sin m alpha plus n beta. ஆட் பண்ணும்போது இந்த மைனஸ் சைனும் ப்ளஸ் சைன் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் 2 cos m alpha plus n beta x power m y power n plus 1 by x power m y power n will equal to 2 cos into m alpha plus n beta, hence proved.